ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். 80 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டம் பொதுமக்கள் பார்வைக்காக மீண்டும் திறப்பு. புதுப்பொலிவுடன் திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சி பதிவு. விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது அவரவரின் ஜனநாயக உரிமை. மதுரை முருகன் மாநாடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை விரைந்து மீட்டெடுக்க வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். வால்பாறை பகுதியில் தாயின் கண்முனே சிறுத்தையால் இழுத்துச் செல்லப்பட்ட சிறுமி. பல மணி நேர தேடுதல் முயற்சிக்கு பிறகு உடல் கண்டெடுக்கப்பட்ட பரிதாப நிலை. தமிழுக்காக வாழும் ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடிதான். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பெருமிதம். சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிப்பு. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்பு. நாதுல்லா கணவாய் வழியாக கைலாஷ் மற்றும் மானசரோவர் யாத்திரை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். செப்டம்பர் மாதம் வரை யாத்திரை நடைபெறும். வார இறுதி நாட்கள் என்பதால் திருப்பதியில் அலைமோதுகிறது பக்தர்கள் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். ஆங்கிலத்தால் வளர்ச்சி சமத்துவம் ஏற்படுகிறதே என்பதுதான் அமித்ஷாவின் கவலை. ஆங்கில மொழி குறித்த அவரது பேச்சுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. அணுகுண்டுகளை தாக்கும் திறன் கொண்ட டூம்ஸ்டே விமானம் வாஷிங்டன் வருகை. ஈரானுக்கு எதிராக களமிறங்க அமெரிக்கா ஆயத்தமாவதாக தகவல். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.